மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்துகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ். இன்றைக்கி குழந்தைங்க நல்லா படிக்கணும், நினைவாற்றல் நல்லா இருக்கணும், அறிவுத்திறனாக அவங்க செயல்படணும், அதுக்கு பிரெயின் நல்லா வேலை செய்யணும். பெரியவங்களுக்கும் சரி இதே எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு மூலிகை இருக்கா, நரம்ப வலிமையாக்கணும், நல்லா பார்வைத்திறன் இருக்கணும், பிரெயின் சூப்பராக வேலை செய்யணும். இப்படிப்பட்ட ஏதாவது மூலிகை இருக்கானா? இருக்குது. நாட்டு மூலிகை தான் வேலை செய்யும். அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரெயின் ஷார்ப்பாக வேலை செய்ய மாட்டேது. என்னென்னு தெரியல, மறதி இருக்குது. ஒரு பொருளை வச்சுனாக்க திருப்பியும் அது எடுக்க மறந்துடுறேன், இல்லை அந்த பொருளை அங்கேயே வச்சுட்டு போயிடுறேன், திருப்பி வந்து செக் பண்ணுறேன் அப்படின்னால சொல்கிறாங்க. அந்த பிரெயின் நல்லா வேலை செய்ய மாட்டேது, நினைவாற்றல் இருக்க மாட்டேது, அறிவுத்திறன் இருக்க மாட்டேது, ஷார்ப்பாக வேலை செய்ய முடியல அப்படின்றாங்க. அதுக்கு என் கையில் இருக்கிறது தான் நாட்டு வல்லாரை. இதுதாங்க நாட்டு வல்லாரை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளை மாதிரியே இருக்கும் பாருங்கள். மூளை எப்படி இருக்கோ அந்த மூளை மாதிரியே இருக்கும். கடவுள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அதை படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாட்டு வல்லாரையை கீரையாவோ துவையலாவோ குழம்பாவோ வாரத்துக்கு 2 முறை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு சாப்பிட்டு வரும்போது உங்களுடைய நீங்கள் நல்லா டேலண்ட்டாக இருப்பீங்க, அறிவுத்திறன் மேம்படும், நல்லா படிப்பீங்க. நீங்கள் படிக்கிறது எல்லாமே அப்படியே மண்டைக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகும். சொல்லப்போனால் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணால் அப்படியே திரும்ப ரிப்பீட் பண்ணுதோ அது மாதிரி நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஞாபக சக்தி, அதாவது அது ஸ்டோரேஜ் ஆகி திருப்பியும் நீங்கள் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். அந்த அளவுக்கு மூளையை மிகவும் அற்புதமாக இயக்கக்கூடிய மூலிகை தான் இந்த வல்லாரை. இந்த வல்லாரை நிறைய இருக்கான்னு கேட்குறீங்க. வாங்க, அது நிறைய இருக்கிற இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறேன், அங்கே நிறைய விஷயங்கள் பேசலாம். நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கு தான் வல்லாரை. இந்த வல்லாரை சாப்பிட்றதுனால மூளை செயல்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கவனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். மன அழுத்தம் உள்ளவங்க, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கவங்க, அதேமாதிரி ஆன்சைட்டி கவலை அதிகமாக இருக்கவங்களுக்கு இந்த மூலிகை எடுத்தாக்க அதெல்லாம் சரியாகும். உடலில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் சோர்வை குறைக்கும். அதே மாதிரி புண்கள் ஆடுறதுக்கு இதை விரைவாக உதவும். தோலில் புண்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மேலே நீங்கள் அரைச்சி தேய்ச்சி குளிக்கலாம். இது சாப்பிடும்போது ஜீரணம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். ஒரு சிலருக்கு எங்கே தொட்டாலும் ஓப்புன்னு ஏப்பம் இருக்குதுல்ல, அந்த ஏப்பம் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும். நான் முன்னே சொல்லியிருப்பேன், வெயில் நாள் ஏற்பட்ட சூடு அதிகமாக இருக்கும்போது இது சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சாகும்னு. அதேமாதிரி முடி வளர்ச்சிக்கு, முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு இந்த மூலிகை பயன்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுங்க. இது எப்படியெல்லாம் எடுக்கலாம்னா, வல்லாரைக்கீரையை சாதமாக எடுக்கலாம், அதாவது ஜூஸாக எடுக்கலாம், சாறு எடுக்கலாம், வல்லாரை துவையலாக எடுக்கலாம், இல்லை பொடி வடிவில் மருத்துவ ஆலோசனைப்படி நீங்கள் எடுக்கலாம். ஏன் நண்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் உடல் சூடு தணியணும், உடலில் இருக்கிற ரத்தம் க்ளீன் ஆகணும், ரத்தத்தில் இருக்கிற நஞ்சு வெளியேறணும், நல்லா டேலண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, படிக்கிறதெல்லாம் மண்டைக்குள்ள அப்படியே ஏறணும்னு நினைக்கிறீங்களா, நல்லா டேலண்ட் பர்சனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, அதனால் வல்லாரையை தொடர்ந்து உங்களுடைய உணவில் சேர்த்துவாங்க. குழந்தைகளுக்கு கம்பல்சரி கொடுங்க, பெரியவங்க நீங்களும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே அனுப்புங்க. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை என்று சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடைபெறுவதும் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம்.